அண்ணே ஒரு ஜோடி மாடு கொடுங்கண்ணே. மாடா? இங்க வந்து கேக்குற, சந்தைக்கு போ. இதோ இருக்க மாடு வச்சுக்கிட்டே இல்லன்றீங்க. இதைத்தான் எங்க ஊர்ல மாடுன்னுவாங்க. அப்படியா? கொண்டாத. ஏன்டா பாட்டு பாடுறதுனா என்ன, கொஞ்சறதுனா என்னன்னு ஊருக்கே சொல்லி கொடுத்தவன் நானு. என்கிட்டயே வந்து மாடு கேக்குறியா? இன்னும் கொஞ்ச நேரம் இங்க நின்ன ஊ மேலேயே பாட்டு பாடிடுவேன், கொஞ்சிடுவேன். மரியாதைய ஓடுறான். வாங்க 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 வாங்க. தானா மச்சினா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க தங்கச்சிக்கு பரிசம் போட வந்திருக்காங்கடா. என்னங்க தேங்காய் பழம் எடுத்து வைக்கணும், ஒரு தட்டு கொண்டாட சொல்லுங்க. தம்பி ஒரு தட்டு கொண்டாப்பா. இலை தட்டுனதும் ஓடுறியே, நாம வசதியா இருக்கோம்னு காமிச்சுக்க வேணாமா? தஞ்சாவூர் தட்டா மதுரை தட்டான்னு கேளு. ஏமா தஞ்சாவூர் தட்டா மதுரை தட்டா? 2 தட்டையும் கொண்டு வா. இலை பாய் கொண்டா. தஞ்சாவூர் பாயா மதுரை பாயா? 2 பாயையும் கொண்டாடா. இலை டிகிரி காப்பி கொண்டா. தஞ்சாவூர் காப்பியா மதுரை காப்பியா? 2 காப்பியும் கொண்டாப்பா. என்னங்க தட்டு மாத்தணும், பொண்ணோட அப்பா வர சொல்லுங்க. தஞ்சாவூர் அப்பாவா மதுரை அப்பாவா? ஹரிச்சந்திரா, தப்பு இல்ல. ஆறு எங்கெங்க இருக்கணுமோ அவங்க அங்கங்கதான் இருக்கணும். நம்ம சொத்தை நாம தான் அனுபவிக்கணும், இல்லையா நாசமாக்கிரணும். புரியுதா? சொல்றேன் போங்க. வாங்கடா போலாம். வரிஞ்சு கட்டிட்டாக, ஏதாச்சும் ஒண்ணு நடக்கும். சந்தானம் வந்த வேலை முடிஞ்சது, வாங்க போலாம். கதவு திறந்து இருக்கு, நீங்க எல்லாம் வெளியே நிக்கிறீங்க. பிள்ளைங்க நம்ம கஸ்தூரிய தொராச தூக்கிட்டு போயிட்டாருங்க. என்ன தாயி? வருத நில்லுப்பா. அவன் பரிசம் போட்டவன். கஸ்தூரி ஏன் மகளா இருக்கிற வரைக்கும் அவன் விட மாட்டான். அவன் ஓம் பஞ்சாதி ஆயிட்டா, அவளை எவனும் நெருங்க முடியாது. இந்த தாலிய அவ கழுத்துல கட்டு. என்ன யோசிக்கிற? தாயை காப்பாத்துறதுக்காக தான் இப்படி செஞ்சேனே தவிர தாலி கட்டுறதுக்காக இல்ல சாமி. அவளை காப்பாத்தணும்னா இந்த தாலி அவ கழுத்துல கட்டுறதை தவிர வேற வழியே இல்லப்பா. மதுரை வீரன், கஸ்தூரி, ராமையா இவங்க 3 பேர்த்தையும் ஊரை விட்டு தள்ளி வச்சிருக்கு. அதனால ஊருக்குள்ள யாரும் பச்சை தண்ணி கூட கொடுக்க கூடாது. இது பிரசிடண்ட் அழகசாமி ஐயாவோட கடுமையான உத்தரவு சாமியோ. குடிமொழிக்கு குளத்துல போனது கணக்கா போய்கிட்டு இருக்கு. நீ பாட்டுக்கு புத்துக்கலாட்டு நின்னுகிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? நான் கேட்கலீங்க, உங்க பெரியப்பு கேக்குறாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல உன் தம்பி மக கஸ்தூரிக்கும் அந்த பையன் மருத வீரனுக்கும் முதலாத்தி நடக்க போகுது. இந்த முதலாத்தி மட்டும் நடந்துச்சுன்னு வச்சுக்க, நாளை காலையில அந்த கூலிக்கார பசங்க எல்லாம் நம்ம தோல்ல கைய போட்டு மாமா மச்சான் முறை கொண்டாடுவானுங்க. இந்த அசிங்கம் எல்லாம் தேவையான? இதெல்லாம் நான் சொல்லி கொடுத்து கேட்கலீங்க, அவங்களா கேக்குறாங்க. இதுக்கு ஒரு முடிவு தெரிஞ்சா இப்ப என்ன பண்ணணுங்கிறீங்க? முதலாத்திரி நடக்கிறதுக்குள்ளேயே அந்த மருத வீர பையனை கொண்டுறணுங்கிறீங்களா? அவனை கொண்டுட்டா தாலி அறுத்த பிள்ளை என்ன பண்ணுவீங்களா? அப்படியே வச்சிருக்க முடியுமா? அவளை இன்னொருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். அப்ப அது மட்டும் அசிங்கம் இல்லையா? இந்த பழியில இருந்து நாம தப்பிக்கணும்னா நம்ம பிள்ளைய நாம காவு கொடுக்கறத தவிர வேற வழியே இல்ல. என் பிள்ளைய கொல்லவா சொல்றீங்க? கல்யாணமாகி வாழப்போற பிள்ளைக்கு கருமாதி செய்யறதுக்கு என்னால முடியாது. இதுக்கு நான் சம்மதிக்கவே மாட்டேன். எங்க வீட்டுல வயசுக்கு அந்த பிள்ளைங்க இருக்காங்கயா, நாளைக்கு அதுல ஒருத்தங்க கையில பிடிச்சு கொடுக்க வேணாமா? 10 மாசத்துல ஒரு பிள்ளை பிறகு பிராணாசத்துக்கு வாரிசாகு, நம்ம பங்காளிட்டு முறை கொண்டாடு. இது காலங்காலமா வளரணுமா? ஒரு தோப்பை காப்பாத்துறதுக்கு ஒரு தீக்குச்சி அமுத்துனா தப்பில்லப்பா. நாங்க என்ன எங்க நன்மைக்காக சொல்லிட்டு இருக்கோம்? நம்ம சாதிசனம் சந்ததி நன்மைக்காக சொல்லிட்டு இருக்கோம். இப்ப உங்க வீட்டுல இந்த கருமாதி நடக்கலன்னு வச்சுங்க, என்ன ஆகும்?
நம்ம சாதிசன அம்புட்டு பேரு வீட்லயும் ஒரு கல்யாணமும் நடக்காது. சந்தானம் இன்னைக்கு உங்க பொண்ணோட முத ராத்திரி மட்டும் நடந்துச்சுன்னா ஏழையோட ரத்தமும் பணக்காரனோட ரத்தமும் ஒன்னா கலந்துரும். அப்புறம் நம்ம சாதிசன அம்புட்டு பேரும் அதுக்காகவே ரத்தம் சிந்த வேண்டியிருக்கும். உங்க பொண்ணா நம்ம சாதிசனமா நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. பெரியா நம்மளை வீட்டை விட்டு அனுப்பிச்சிட்டாலும் எப்பவும் ஒன்னையே தான் நினைச்சிட்டு இருப்பாங்க. பெரியாவையும் பெரியம்மாவையும் மனசுக்குள்ள கும்பிட்டுக்கிட்டு உள்ள போத்தாய். ராமையா, சாதிசனத்துக்கு மரியாதை கொடுத்து நான் ஒதுங்கிறதுட்டாலும் உனக்கு பெரியய்யாவா நான் செய்ய வேண்டியதெல்லாம் செய்யணும் இல்லையா? செத்த என் கூட வரியாதாய். ஏன் நான் என் மூஞ்சே பாக்குற? பெரிய கூப்பிடுறாங்கல்ல, மாப்பிள்ளைய கூப்பிட்டுட்டு புறப்படு. மாப்பிள்ளை வேணாண்டா, சாதிசனம் எல்லாம் குதிச்சு போயிருக்காங்க. இந்த நேரத்துல மாப்பிள்ளை வந்தா விவகாரம் ஆயிரும். பிள்ளைய மட்டும் கூட அனுப்பி வச்சுன்னா பொழுது விடியறதுக்குள்ளார நான் பிறந்து விட்டுறேன். புறப்படு தாயி. மகராசி அருதாயி. என்னங்க புள்ள காலில் விழுந்திருக்கு. மஞ்ச கும்பத்தோட தீர்க்காயசா இருக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணுங்க. புள்ள அழுவ போறாங்க. புருஷன் வீட்டுக்கு போற பொண்ணு கண்ணீரோட போக கூடாதுங்க. ஆசீர்வாதம் பண்ணுங்க. மஞ்ச கும்பத்தோட தீர்க்க சுமங்கலியா இருக்கணுமா? சாப்பிட்டதாய். பெரியா, இதானே எனக்கு கடைசி சோறு. இனிமே நான் இந்த வீட்டுல எப்ப சாப்பிட போறேன்?
எனக்கு முதல்ல சோறு ஊட்டி விட்டது நீங்கதான். எனக்கு கடைசி சோத்தையும் உங்க கையாலேயே ஊட்டி விட்டுருங்க பெரியய்யா. பெரியய்யா. ஐயோ